ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றிக்கலாம். பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம் 4 நீளமாக கட் பண்ணது சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் நல்லா செவக்க வதக்கணும். இதோட இஞ்சி, பூண்டு, புதினா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வாடை நல்லா பச்சை வாடை போனோடனையும் தக்காளி 2 சேர்த்துக்கலாம். அதோடைய மட்டனையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், பட்டை கிராம்பு சேர்த்து அரைச்சதுனால கறி மசாலா வேணாம், மிளகாத்தூள் மட்டும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கின உடனே 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி கொதி வர்ற ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச பாஸ்மதி அரிசி இருக்குது, பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம். சாப்பாடு பாதி அளவுக்கு குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு மேலே வெயிட் வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு ரைஸ் எல்லாம். இல்லை மூடி போட்டு வெந்தோம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டிடும். மூடி போட்டு வெயிட் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம்னா தண்ணி நல்லா ட்ரை ஆகிடும். டேஸ்டான பாஸ்மதி மட்டன் பிரியாணி ரெடி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட முட்டை, மட்டன் குழம்பு, தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.